இலங்கை அரசு கடந்த 4ஆம் மாதம் ஆன்லைன்ல மணி மேக் பண்ணக்கூடிய அ எல்லா கான்செப்ட்லயும் மணி மேக் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு டெக்ஸ் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது என்ன சம்மந்தமான டீட்டெயிலையும் இதில பார்த்துட்டு, அதேபோல கரண்ட்லி வந்து நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ்ங்கக்குள்ள நீங்க பொருட்கள பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, அல்லது வந்து சர்வீசஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதுக்கும் ஒரு டெக்ஸ் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்னங்கிற ஃபுல் டீட்டெயில இந்த வீடியோவுல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முதல் வீடியோவ லைக் பண்ணிட்டு, இத ஆன்லைன்ல மணி மேக் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணி விடுங்க. அதேபோல எங்களோட சோசியல் மீடியாஸ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கடந்த ஏப்ரல்ல ஆன்லைன்ல நீங்க ஃப்ரீலான்சரா வொர்க் பண்ணிட்டு, ஏதாவது இன்கம் ஒண்ணு ஜெனரேட் நீங்க YouTubeல வொர்க் பண்ணாலும் சரி, அல்லது வந்து ரிமோட் வொர்க் பண்ணாலும் சரி, ஸோ எந்த கான்செப்ட்ல நீங்க வொர்க் பண்ணாலும், அதிலிருந்து உங்களுக்கு இன்கம் ஒண்ணு ஜெனரேட் ஆகும்னா, அந்த இன்கம் 0 டூ 18 மில்லியன் அதாவது உங்களோட வருட ஏர்னிங்ஸ் வந்து 1.8 மில்லியனுக்குள்ள இருக்கும்னா, உங்களுக்கு டேக்ஸ் இல்ல. அது இல்லாம 1.8 மில்லியனுக்கு கூடுதலா இருந்துச்சுன்னா, அதுக்கு பிறகு வர 1 மில்லியனுக்கு உங்களுக்கு 6% டேக்ஸ். அது பிறகு வர 2.8 மில்லியனுக்கு அது பிறகு கூடி வரதுக்கு 15% டேக்ஸ். ஸோ இத வந்து நீங்க இன்கமா ஜெனரேட் பண்ண போகக்குள்ள இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு சொன்னா, ஆன்லைன்ல வந்து நீங்க செலவு, அதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா இருந்தா, அதுக்கும் வந்து இப்ப டெக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து அக்டோபர் 1ல இருந்து உங்களுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அது நீங்க AliExpress, Temu அண்ட் Amazon அப்படியான ஃபாரின் வெப்சைட்ஸ்ல இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதேபோல இது பொருட்களுக்காக மட்டுமில்ல, நீங்க சர்வீசஸ் இப்ப நீங்க Canvaக்குரிய சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றீங்க. Spotify சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றீங்க. அதே மாதிரி நீங்க Apple சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றீங்கன்னு சொன்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு இங்க டெக்ஸ் எனேபிள் ஆகும். ஸோ நீங்க அட்வர்டைஸ்மென்ட் இப்ப நீங்க Facebookல அட்வர்டைஸ்மென்ட்க்கு நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு சொன்னா, அதுக்கும் வந்து உங்களுக்கு 80% இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இதுல எந்த வகையில நீங்க செலவு செய்தாலும், ஆன்லைன்ல நீங்க செய்ற செலவுக்கு இதுக்கு முதல் நீங்க பண்ண அந்த அமௌண்ட்ல இருந்து 18% வந்து 18% வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்க பே பண்ண வேண்டி வரும். ஸோ இது வந்து நீங்க யார் யாருக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அல்லது வந்து இது சரியான ஒரு தீர்வா? இதனால என்னென்ன பாதிப்புகள் வரும்ங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் மணி மேக் பண்றவங்க, நீங்க வீட்ல இருந்தே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம மணி மேக் பண்றதுக்குரிய கைடன்ஸ நாங்க வந்து கிளாஸ் வைஸா அரேஞ்ச் பண்றோம். அத உங்களுக்கு புரொவைட் பண்றோம். தேவையானாக்கள் அதிலேயும் நீங்க ஆக்சஸ் எடுத்துக்கொள்ளலாம். லிங்க் வந்து பயோல இருக்கும். அதே மாரி Googleல போயிட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, எங்களோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கே வந்துரும். அங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். தாராளமா ஆன்லைன் மணி மேக்கிங் கான்செப்ட்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கும் அதுக்குரிய சரியான கைடன்ஸ நாங்க புரொவைட் பண்ணுவோம்.